திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மின் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையொரு புராணக்கதை உலகறியவரி துரைத்த சொல்ல மணிகுண்டத்தூர் செக்கிடார் அடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமான் நம்பி யாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆவணி மாதம் மக நட்சத்திரம், எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் பாண்டி நாட்டிலே பரமக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இளையான்குடி என்ற ஒரு பதியிலே அவதரித்த நாயனார் அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்விப்பதற்காக என்றே அவர் தொண்டு செய்து வந்த ஒரு பெருமகனார். அவருடைய திருச்சரிதத்தை நம்முடைய நம்பிகள் திருத்தொண்ட தொகையிலே அருளுகின்ற பொழுது இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். இளையான்குடி என்ற பதியிலே அவதரித்த மாறனார் என்று சொல்லக்கூடிய நாயனாருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் அருளுகின்றார். நம்பியாண்டார் நம்பிகள் நம்முடைய நாயனாருடைய திருச்சரிதத்தை ஒரே பாடலிலே அருளுகின்ற பொழுது இயலாயிடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த வயலார் முளைவித்து வாரி மலை அளக்கால் வறுத்து செயலார் பயிர் விழும் தீங்கரியாக்கும் அவன் செருநீர்க்கு அயலார் இளையான்குடியுடை மாறன் என் கற்பகமே. அதாவது இயலா இடை சென்ற மாதவருக்கு இன்னமுதாது அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அமுது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழலில் வந்த மாதவருக்கு அடியவருக்கு தன்னுடைய வயலிலே விதைத்த நெல்லை எடுத்து வந்து அதை வறுத்து அரிசியாக்கி அந்த வந்த அடியவருக்கு இன்னமுதாக்கிய ஒரு பெருமை நாயனாரையே சேரும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அயலான் இளையான்குடியுடை மாறன் என் கற்பகமே, அடியார் பெருமக்களுக்கு வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பகம் போன்றவர் என்று சொல்லி நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகிறார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்று சொல்லி நமக்கு திருவிசைப்பா. அதே போல தேவாரத்திலே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்று சொல்லி இறைவனை கற்பகம் என்று சொல்லி போற்றுகின்றார்கள். அதே போல நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இளையான்குடி நாயனாரை அடியார்களுக்கு நினைத்ததையெல்லாம் தரக்கூடிய ஒரு கற்பக மரம் போன்றவர் என்று சொல்லி இந்த பாடலிலே நமக்கு இளையான் குடியுடை மாறன் என் கற்பகமே என்று சொல்லி போற்றுகின்றார். நம்முடைய சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது நாயனாருடைய ஒரு அடிமைத்தரத்தை பற்றி நமக்கு அருளுகின்றார். அதே போல அவர் இளையான்குடி பதியிலே அவதரித்த மாறனார் என்று சொல்லி முதல் பாடலில் நமக்கு அருளுகின்றார். அம்பொன் நீடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்வின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குளம் செய்தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடிப்பதி மாறனார். அம்பொன்னிடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். பூத்தப்பெருமானுடைய திருவடியை தன்னுடைய தலைமுடியிலே சூட்ட பெற்றவர். அவர் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்வின் மேன்மை தரித்துளார். அப்படின்னா அவர் மிகுந்த அடிமைத்திறத்திலே தொண்டு செய்து வந்தவர். நம்முடைய பெரிய புராணத்திலே அமர்நீதி நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று சொல்லி நம்முடைய அமர்நீதி நாயனார் அந்த இடத்திலே இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துலோம் எனில் என்று சொல்லுகிறார். இப்படி அடியார் பெருமக்கள் திருநீற்று அடிமைத்திறத்திலே வாழ்ந்த பெருமையுடையவர்கள். அதுபோல நாயனார் தம்பிரான் அடிமைத்திறத்து உயர் சால்வின் மேன்மை
தரித்துள்ளார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவருடைய அந்த அடியாராம் தன்மையை நமக்கு இந்த பாடலிலே அருளுகின்றார். சூத்திர நற்குலம், அவர் வேளாளர் குலத்திலே தோன்றிய பெருமகனார். அப்படி அந்த வாய்மை நீடி அந்த வேளாளர் குலத்திலே அவதரித்த பெருமையுடையவர். இந்த உலகத்தை விளக்கம் வலும் பெரும்பொருட்டாக இம்பர்ஞாலம் விளக்கினார் இளையான்குடிப்பதை மாறனார். அவர் செய்த அடியார் தொண்டின் மூலமாக இந்த உலகையே அவர் உய்விக்க செய்தார், விளக்கமடைய செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலேயே நமக்கு அருளுகின்றார். இப்படி அவர் பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அடியார்களுக்கு எப்படி பணி செய்து வந்தார் என்று சொல்லி நமக்கு சொல்றார். ஆரம் என்பு உணைந்த ஐயர் என்பதோ தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்த முன் உரை செய்தபின் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் வந்த அடியார்கள் இந்த குலத்தை சார்ந்தவர், இந்த ஊரை சார்ந்தவர் அப்படியெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல. ஆரம் என்பு புனைந்த ஐயர் தன் அன்பர் என்பதோர் தன்மையால் அப்படிங்கிறார். அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவர் பெருமானுடைய அடியாராக இருந்தால் பொழுதும் அவரை உபசரித்து அவருக்கு அன்னம்பாளிப்பு செய்த பெருமை இந்த நாயனாருக்கு உண்டு. குலச்சிறை நாயனாருடைய திருச்சரிதத்திலே அவர் எப்படி பணி செய்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப் பெறில் செறிவுறப் பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லுவார். அதாவது அவர் 4 குலம் என்று சொல்லக்கூடிய அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்று சொல்லக்கூடிய 4 குலங்கள், அந்த குல ஒழுக்கத்திலே நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு குணத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுவும் அவர் பார்க்கறதில்ல. அவர் ஒன்றே ஒன்று, அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப் பெறில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்தில் சொல்றார். அப்போ சிவபெருமானுடைய அடியாராக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்களை உபசரித்து அன்னம்பாளிப்பு செய்வதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லுவார். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் திருநீரும் உருத்திராக்கம் அணிந்திருந்தால் அவர்களை வணங்குவதுதான் நம்முடைய கடமை. அவர் இந்த குணத்தை சார்ந்தவர்கள், இந்த குலத்தை சார்ந்தவர், இந்த பதியை சார்ந்தவர், அப்படியெல்லாம் எதுவும் நம்முடைய நாயன்மார்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி நமக்கு பல இடங்களிலே திருமுறைகளிலும் நம்முடைய தொண்ட புராணத்திலும் அருளி இருக்கிறார்கள். அப்படி இந்த நாயனார் ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிறார். அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அடியாராக இருக்கணும். உலகத்தாரையெல்லாம் அழைத்து இவர் அன்னம்பாளிப்பு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தொன்ற புராணம் என்று சொல்லுவது சிறப்பு வகையாலே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பை செய்ததைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறது. அதனால் ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும், அதை விட்டுட்டு நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிறத மட்டும் வைத்து கொண்டு இவர் எல்லோருக்கும் அன்னம்பாளிப்பு செய்தார் அப்படின்னா அது உலகியல் தொண்டு. ஆனால் இவர் அப்படி உலகியல் தொண்டு செய்த நாயனார் அல்ல. இவர் அடியார்களுக்கு மட்டும் அன்னம்பாளிப்பு செய்து வந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த சரியத்தில் சொல்றார். அப்படி பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்தவென்கிறார். அப்படியே தேன் போன்ற மொழிகளாலே பேசி அவர்களை வணங்கி அவர்களை பற்றி உயர்வாக வந்த அடிவர்களை பற்றி உயர்வாக சொல்லி அவர்களிடத்திலே பணிவாக நின்று பணி செய்த ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அப்படி அடியார்களை அவர் இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசனத்திலே இருத்தி அவர்களுக்கு பாத பூசணைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு எல்லா வழிபாடுகளும் மாகேஸ்வர பூசை என்று சொல்லக்கூடிய அத்துணை வழிபாடுகளையும் சிறப்பாக செய்து, அதாவது இந்த அடியார் பூசைக்குத்தான் சேக்கிழார் பெருமான் மாகேஸ்வர பூசைன்னு சொல்றார், சீலமார் பூசை என்று சொல்லுகிறார். இப்படி பல பெருமைகள் உடையது இந்த மாகேஸ்வர பூஜை. பெருமானுக்கு செய்யக்கூடிய பூசையை காட்டிலும் பல மடங்கு இதுக்கு உயர்வு கொடுத்து சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே போற்றி இருக்கிறார். அப்படி அவர் பாத பூசைகள் செய்து 6 வகையான உணவு, 6 வகையான சுவை, 4 வகையான உணவுகள் அவர் கொடுத்து மகிழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். இந்த திருப்பாடல் ஒவ்வொரு மாகேஸ்வர பூஜைகளிலும் தவறாது அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடல்.
கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார். அது அவர்களை அழைத்து கொண்டு வந்து இல்லத்திலே இருக்கையில் அமைத்தி பாத பூசைகளெல்லாம் செய்து அப்படி வழிபாடு எப்படி செஞ்சார்னா மண்டு காதலின் ஆதனத்திடை அப்படின்னா அப்படியே மண்டு காதல் நிலை பெற்ற காதல் அடியாரிடத்திலே ஒரு அடிமையோடு அந்த ஒரு அன்போடு செய்த ஒரு அன்பு என்று சொல்றார் ஒரு உபசரிப்பு. அப்படி நூல்களில் விதித்தபடியெல்லாம் செய்யாமல் உண்மையாகவே அடியாரிடத்தில் அதை மண்டு காதலின் நிலை பெற்ற காதல் அன்பு என்று சொல்லுகிறார். அப்படியே ஆசனத்திலே அமர்த்தி 4 வகையான உணவு வகைகள் உண்பன தின்பன நக்குவன பருகவன என்று சொல்லி நமக்கு சிவகோணியா அவர்கள் உரையிலே குறிப்பிடுகிறார். 6 வகை அறுசுவை அப்படிங்கிற சில புளிப்பு கார்ப்பு இனிப்பு இதெல்லாம் நமக்கு துவர்ப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி அவர் பலகாலம் அவர் தன்னுடைய இல்லத்திலே அடியார்களை அழைத்து அன்னம்பாளிப்பு செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வந்ததனால அவர் என்ன ஆனார் அப்படின்னா அழகாபுரியிலே வீற்றிருக்கக்கூடிய குபேரனை போல் அவருக்கு செல்வம் குவிந்தது அப்படின்னு சொல்றார். அதாவதுங்க அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சா பெருமான் ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு பல இடங்களில் நாம் சிந்திக்க முடியுது. வாரியார் சாமிகள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவார். அவர் சென்னை சென்று ஒரு சொற்பொழிவுக்கு செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர். அப்படி அந்த செல்வந்தர் இவரை அழைத்து அங்கு நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது அவரிடத்துல போய் நேராக பேசுறதுக்கே எல்லாரும் பயந்துக்குவாங்களாம். ஆனால் சுவாமிகள் போய் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த செல்வந்தர் சொன்னாராம், ஆரம்பத்தில் நான் புல்லரிசி அதாவது எறும்புகளுக்கெல்லாம் அரிசி போடுவேன், கொஞ்சம் செல்வம் வந்தது, அந்த வந்த செல்வத்தை கொண்டு அடியார்களுக்கு பெருமானுடைய அடியவர்களுக்கு நான் அன்னம்பாளிப்பு செஞ்சேன், அது மலைமலையாக குவிந்தது என்று சொல்லி அவர் சொல்லியதாக நமக்கு வாரியார் சாமிகள் அவருடைய ஒரு ஞான உரையிலே நமக்கு அருளுகின்றார். இப்படி அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ததனால அவர் எப்படி இருந்தார்னா என் தோழினார் அழகிக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள் அப்படிங்கிறார். அப்படியே அழகிக்கு இருத்திய தோழனார், அப்படியே அழகாபுரிகளை வீற்றிருக்கக்கூடிய குபேரனை போல் அவர் செல்வந்தராக வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து அவர் இந்த தொண்டுகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது பெருமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவர் செல்வம் இருக்கிற பொழுதுதான் இந்த தொண்டை அவர் செய்கிறார்னு எல்லாரும் நினைச்சுக்காதீங்க, அது இல்லாத பொழுதும் என்னுடைய அடியவர்கள் அந்த தொண்டை விடாது செய்வார்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டணும்னு பெருமான் நினைச்சானா. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய செல்வங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. அதுவும் எப்படி அருளினால் அப்படிங்கிறார், மெய்யினால் அப்படிங்கிறார். அந்த இறைவனுடைய திருவருளினால் அந்த செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவர் வறுமைன்னு கூட சொல்லலை சேக்கிழார் பெருமான், வறுமை பதம் அப்படின்னு சொல்றார். வறுமை போன்ற ஒரு நிலை வருகிறது நாயனாருக்கு. அந்த வறுமை வந்த நிலையை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்றறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். இறைவனுடைய திருவருளினாலே இந்த வறுமை போன்ற ஒரு நிலை வருகிறது நாயனாருக்கு. அப்படி வருகின்ற அந்த வறுமை நிலையிலும் நாயனார் தன்னுடைய தொண்டை தவறாது செய்து வந்தார். இந்த இடத்துல அவருக்கு வறுமை வந்தது, ஆனால் அவருடைய மனதிலே அந்த கொடுக்க வேணும் அடியார்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை கொஞ்சம் கூட மாறலைங்க. அதாவது பெருமான் இந்த இடத்துல என்ன சொல்லார்னா இன்னவாறு வலம் சுருங்கவும் எம்பிரான் மன்னன் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதலன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கனவும் கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணிக்கன் முதிர்ந்த கொள்கையராயினார். இன்னவாறு வலம் சுருங்கவும் அவருடைய செல்வம் சுருங்கியது, ஆனால் அவருடைய மனம் சுருங்கவில்லை. அது இந்த இடத்துல என்ன சொல்லார்னா மன்னன் அப்படின்னு சொல்லார். எம்பிரான் இளையான்குடி மாறன் மன்னன் மனம் சுருங்குதலின்றி. ஏன்னா வறுமை வந்த பொழுது மன்னன் சொல்றார் அப்படின்னா அவர் மனதிலே அந்த ஒரு வறுமை இல்லைங்க.
அதனால் மன்னன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுபோல் இவருக்கு வறுமை அதாவது அவருடைய வளமை தான் குறைந்ததே ஒழிய அவர் மனதளவிலே அந்த செல்வ செழிப்பு குறையவே இல்லை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அதான் முன்னைமாறில் திருப்பணிக்கன், முன்பு செய்ததை விட இப்பொழுது திருப்பணிக்கன் முதிர்ந்த கொள்கையராயினார், அதை விட சிறப்பாக இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படின்னா நாயன்மார்கள் எப்படி அப்படின்னா எந்த நிலை வந்தாலும் அவங்க தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அதான் சொல்றாரு, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று விடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னா அவர்களுக்கு அந்த வறுமை நிலை செல்வ நிலை எல்லாம் ஒன்று போலவே அவர்கள் பணி செய்தார்கள். அதான் சொல்றார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னா ஓட்டையும் பொன்னையும் ஒன்று போல கருதினார் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்படி இன்னொரு பொருள் என்னன்னா, வறுமை நிலையிலும் சரி செல்வ நிலையிலும் சரி தங்களுடைய நிலையில் மாறாது நின்று பணி செய்த பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல நமக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தொண்டை விடாது செய்து வரக்கூடியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அப்படி அவர் செய்து வருகின்ற பொழுது நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் வருகிறார். நாயனாருடைய இல்லத்துக்கு பெருமான் வந்ததெல்லாமே அவர்களை சோதிப்பதற்காக அல்ல. சேக்கிழார் பெருமான் திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்திலேயே சொல்லிடுறாரு, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய்ய அந்நெறி காட்டுமாட்டால் அருட்சிவ யோகியாகி. நாயனாருடைய இல்லத்துக்கு, திருநீலகண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு ஒரு யோகியாக வருகிறார் பெருமான். எதற்காக? தொண்டரை விளக்கம் காண. இப்படி ஒரு தொண்டர் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து வருகிறார், நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய நிலையை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும், நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய்ய, உலகத்தவர்கள் ஒரு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக நாயன்மார்களிடத்திலே அப்படி அவர் வந்து தன்னுடைய அருள் விளையாட்டை செய்தார் பெருமான் என்று சொல்லுகிறார். அதே போல இங்கே வருகிறார். எப்படி வருகிறார் என்று சொன்னால் அந்த பாட்டில் சொல்றார் பாருங்க. அப்படி அவர் வந்து இப்போ வந்த நிலை, நாயனாருடைய இல்லத்துக்கு வருகிறார், ஒரு சிவயோகியாக வருகிறார், ஒரு அடியார் கோலத்திலே வருகிறார். வருகின்றவர் அவர் கூட உமையம்மையும் வரவில்லை, அதே போல அவரை தாங்கி வரக்கூடிய விடையும் வரவில்லை, தனியாக வருகிறார். ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்லுகிறார் சிவக்கணிய உரையில. ஒன்று, அறக்கடவுளாக இருக்கக்கூடிய அந்த விடை நாயனாருடைய வறுமை நிலையை காண வரவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மை தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அடியாருடைய அந்த வறுமை நிலையை பார்ப்பதற்கு உமையம்மையும் வரவில்லை, தனியாக வந்தார் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நாயனாருக்கு அருள் செய்வதற்காக விடையையும் தன்னுடைய உமையம்மையும் மறந்து அவர் வேகமாக பெருமான் மட்டும் தன்னந்தனியாக வந்துவிட்டார் ஒரு சிவயோகியாக என்று சொல்லுகிறார் அந்த திருப்பாடல். மற்றவர் செயல் இன்னதன்மையதாக அப்படின்னா நாயனார் இப்படி பணி செய்து கொண்டு வருகிறார் வறுமை நிலையிலும். இப்போ வரார், சாமி வரார். மற்றவர் செயல் இன்னதன்மையதாக மாலயனான அக்கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார், பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாலும் இன்றிய நற்றபத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் உய்ந்திட நன்னினார். பாருங்க, இப்படி நாயன்மாருடைய செயல் இப்படி இருக்க, மாலையனான கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையார் அப்படின்னா பன்றியாக சென்றும் திருமாலும் அன்னமாக சென்ற பிரம்மனும் அறிய முடியாத பெருமையுடையவன் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் இப்போ என்ன செய்கிறாரு, நாயனாருடைய இல்லத்துக்கு பெற்றம் ஊர்வதும் இன்றி விடையும் இல்லாது உமையவளும் இல்லாது தன்னந்தனையாக வருகிறார் அவருக்கு அருள் செய்வதற்காக என்று சொல்லி அருளுகிறார். அப்படி அவர் வந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், அதாவது நல்ல ஒரு மழைக்காலங்க, நல்ல மழை பெய்து எப்பொழுதும் ஆவணி மாதம் நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு காலம். இப்பொழுது கூட மழை பெய்து கொண்டே தான் இருக்குது, இந்த பதிவு செய்கின்ற பொழுது கூட மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி இந்த மழை காலத்தில் இரவு
ரொம்ப பின்னிரவு 10 மணி 11 மணிக்கு மேலே எல்லாரும் அந்த பகுதிகளை உறங்கி விட்டார்கள். இவர்கள் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரணம்னா 2 நாட்கள் அவர்களுக்கு உணவில்லாத காரணத்தினாலே தூக்கம் வரலை. யாரும் இல்லையா, தன்னந்தனியாக இருக்கிறாங்களாமாங்க. சேக்கிழார் பெருமான் தாரிப்பின்றியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு துணையும் இல்லாது அங்கு 2 மட்டும் இருக்கிறார்கள். இளையான்குடி நாயனார் அவர்தம் துணைவியார் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ சாமி வராருங்க. அதான் சொல்றார், மாரிக்காலத்து இரவினில் வைகையோர் தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர்கொண்டனன். மாரிக்காலத்து இரவினில் வைகையோர் அப்படியே தன்னந்தனியாக இருக்கிறாங்க. தாரிப்பின்றியே பசிதலை கொள், ஏற்கனவே 2 பெருமக்களுக்கும் பசி. அப்படி ஒரு சூழலில் அவர்கள் அங்கு அந்த இல்லத்தில் இருக்கிறார்கள். பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர்கொண்டனர். இந்த இடத்துல வேரித்தாரான் அப்படிங்கிறது குவளை மலரை மாலையாக உடையவன் சொல்கிறாருங்க. அதாவது 13 நாயன்மார்கள் நமக்கு வேளாளர் குலத்தை சார்ந்தவர்கள். அதில் விளக்கமாக அந்த வேரித்தாரான் அப்படின்னு அந்த அடையாள மாலை சொல்லுவது இங்கே இளையான்குடி நாயனார் புராணத்தில் மட்டும் சொல்கிறார். ஏன் அப்படின்னா அந்த குவளை மலருக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. கோடை காலத்திலையும் அந்த செடி வாடாது. செடி வாடாது அந்த மலரை பூக்க செய்து அந்த மலரின் மூலமாக வண்டுகளுக்கு தேன் கொடுக்கும். நீர் வற்றிய காலத்தில் சேற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிந்து அந்த செடி வாடாமல் இருக்குமா. அந்த சேறுகளும் கொஞ்சம் காய ஆரம்பிச்சதுன்னா அந்த தண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் மூலமாக அந்த மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த மலர்கள் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் வரும். முடிந்தவரை தன்னை வருத்தி கொண்டு அந்த மலர் பூத்து வண்டுகளுக்கு தேன் கொடுக்கக்கூடிய இயல்பு அந்த வேரித்தாரான் என்று சொல்லக்கூடிய குவளை மலருக்கு உண்டு. அதே போல நாயனார் தன்னை வருத்தி கொண்டு இயன்ற அளவு அவர் அடியார்களை காத்தார். அப்படிங்கிறதுனால அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்தார். அப்படிங்கிறதுனால இந்த ஓமை இங்கு சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதை நம்முடைய அவை பாட்டியார் குறுந்தொகையில் சொல்றாங்க. நீர்கால் யாத்த நிறையதல் குவலை கோடை வாடாதாகும் அப்படிங்கிறாங்க. நீர்கால் யாத்த நிறையதல் குவலை கோடை ஒற்றினும் வாடாதாகும் என்று சொல்லி அவைப்பாட்டியார் சொல்லுகிறார். அந்த குவளை மலரை இங்கு ஓமையாக சொல்லுவது தன்னுடைய வறுமை நிலையிலும் தன்னை வருத்தி கொண்டும் அடியார்களுக்கு அவர் அன்னம்பாலிப்பு செய்தார் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்படி சொல்லார். இதனால தான் நம்முடைய வகைநூல் ஆசிரியர் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இளையான்குடியுடை மாறன் என் கற்பகமே, கற்பகம் என்று சொல்லுவது வேண்டுவதையெல்லாம் கொடுப்பது. அதனால் அடியார்களுக்கு வேண்டியதையெல்லாம் இவர் கொடுத்ததுனால இவரை கற்பகமே என்று சொல்லி நமக்கு வகைநூல் ஆசிரியரும் அருளுகின்றார். இப்படி மழைக்கால நேரம் அவர் வந்துட்டாரு. இப்போ நாயனார் என்ன செய்கிறார்னா, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தார இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் என் செய்வது கேட்குறார். இப்போ அம்மா கிட்ட ஈரமேனி வந்துடனே அவருக்கு மலையில் நனைந்து கொண்டு வருகிறார். அவரை உலர்த்தி கொள்ளுவதற்கு ஆடையெல்லாம் கொடுத்து அப்புறம் அமுது ஊட்டணும்னு ஆசைப்படுறாரு. இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசை தார மாதரை நோக்கி தன்னுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய அம்மாவை பார்த்து தபோதனர் தீரவே பசித்தார் அப்படிங்க. தபோதனர்னா சிவகோணிய உரையில் சொல்லுகிறார், தவத்தையே தனமாக உடையவர் அப்படிங்கிறார். தனம் என்று சொன்னால் சிவபூசை. சிவபூசை தான் தவம். இருக்கிறதுலேயே பெரிய தவம் எது என்று சொன்னால் சிவபூசை. தண்டரு சிந்தை தபோதனார் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது என்று சொல்லி திருமந்தரத்தில் 7ஆம் தந்தரத்தில் நம்முடைய திருமூல தேவநாயனார் அருளுகின்றார். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவர் என்று சொல்லி சொல்லுகிறார் தபோதனர் என்பதற்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த அடியார்கள் உண்ட உணவு 3 உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் உண்டதற்கு சமம்ங்கிறார். ஏன்னா இந்த அடியார் உண்ட உணவு பெருமானுக்கு உணவாக செல்லுகிறது. அப்படி பெருமானுக்கு சென்ற உணவு 3 உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம், ஏன்னா எல்லா உயிர்களிலும் பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறதுனால எல்லா உயிர்களுக்கும் சென்று சேருகிறது என்று சொல்லி சேகோனியா தன்னுடைய உரையிலே அருளுகின்றார். அப்படி இந்த தபோதனர் திறவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவரே சொல்றாருங்க, நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும்
இமக்குளக்கொடி பாகற்கு இன்னடிசில் தகவுற அமைப்பது எங்கனம் அனங்கே. ஏன் அதை சொல்றாருன்னா, நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும், அம்மாவுக்கும் தெரியும் இப்போ ஒரு உணவு படைக்கணும்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கே சாப்பாடு இல்லைங்களேன்னு நம்ம சொல்லிடக்கூடாதான். அதனால் இவரே முந்திடுறார். அந்த நமக்கு இங்கே முன்பு உணவில்லை அப்படிங்கிறத இவரே சொல்லிடுறார். இவர் சொல்லாத இருந்தால் அம்மா சொல்ல வேண்டியது வரும். அதனால் இவரே சொல்லிடுறார். நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் இமக்குளக்கொடிப்பாகற்கு இனியவர் தமக்கு. இந்த இடம் அருமையான இடங்க. அதாவது இமக்குளக்கொடிப்பாகர் யாரு? சிவபெருமான். அவருக்கு இனியவர்கள் யாருன்னா அடியார்கள் தாங்க. இப்போ தேவர்களோ மற்றவர்களோ இறைவனுக்கு இனியவர்கள் கிடையாது, அடியார்கள் மட்டும்தான் இனியவர்கள். ஏன்னா இமக்குளக்கொடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவற அமைக்குமாறு எங்கனம் அனங்கென தெய்வ பெண்ணே அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இந்த இடத்துல இனியவர் வருது. இன்னொரு இடத்துல எங்கே வருதுன்னா சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் வருதுங்க. அவர் உடன் உன்ன அடியாரை அழைக்கின்ற பொழுது இவர் போய் எல்லா பக்கம் தேடுகிறார், ஒரு அடியாரும் கிடைக்கவில்லை. சிறுத்தொண்டர் வந்த காபாலிகர்கிட்ட சொல்றார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க ஒரு இடத்துல இனியார் அப்படின்னு சொல்லி வருதுங்க. இப்போ இனியார் அப்படின்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் அடியவர்களே என்று சொல்லி நமக்கு நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் மிக அருமையாக எழுதுகிறார். இது ஒரு இடம், ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படக்கூடியது. இப்படி இமக்குளக்கொடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் அமைப்பது எங்கனம் அனங்கேன்னு அம்மா கிட்ட கேட்ட உடனேயே அம்மா சொல்றாங்க, மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிலன். இப்போ அம்மா இந்த ஒரு உரையாடல் மிக அருமையான ஒரு இடமாக வைத்து போற்றப்படுவது. ஒரு அடியவருக்கு எப்படி அன்னம்பாளிப்பு செய்வது என்று சொல்லி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அப்படி கலந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவியை கேட்குறாங்க, மனைவி கணவனை கேட்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செயலை எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் ஒரு 10 பாடல்களில் மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார். இப்போ அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிலன் ஏதிலாரும் வினை தருவாரில்லை. ஏதிலார்னா வேற வெளியில் இருக்கக்கூடிய அயலார்கள், யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய வாங்கியிருப்பாங்க இல்லையா, அடியார்கள் வந்து அவர்களுக்கு உணவு படைக்கிறதுக்காக, ஐயா இந்த மாதிரி அடியார் வந்துட்டாங்க கொடுங்க இப்படி வாங்கி. அதனால ஏதிலாரும் வினை தருவாரில்லை, போதும் வைகிற்று போமிடம் வேறு இல்லை. வேற எங்கேயும் போய் கேட்கறதுக்கு வழியே இல்லை. தீது செய்வினையேருக்கு என் செயல். இப்போ அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, என்ன தீவினை செய்தனோ தெரியலையே பெருமானே, இந்த நேரத்தில் இந்த அடியார் வந்திருக்கிறாரே. அம்மா என்ன நினைக்கிறான்னா, நல்ல வளமாக நாம் இருந்தோமே, அப்போ வந்திருந்தாருன்னா எவ்வளவெல்லாம் நாம் அன்னம்பாளிப்பு செஞ்சுருக்கலாம், இப்போ செய்ய முடியலையே என்று சொல்லி வருந்துறாங்க. இதுக்கு இந்த இடத்த, அதாவது நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் சோமேசர் முதுமொழி வெண்பா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே 133 திருக்குறளை எடுத்துக்கொண்டு, அதிகாரத்திற்கு ஒரு குறளாக எடுத்துக்கொண்டு, அந்த 63 நாயன்மார்கள் சரிதத்தையும் நம்முடைய திருமுறைகளையும் எடுத்துக்கொண்டு அதையோடு இது ஒப்பிட்டு ஒவ்வொரு நிலையாக சொல்லுவார். இந்த இடத்துக்கு நம்முடைய சோமேசர் முதுமொழி வெண்பாவில் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த பழைய நினைவை எண்ணி அம்மா மனம் நொந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பழைய நினைவை எண்ணினா, தாம் அப்போ நல்ல ஒரு வளமாக வாழ்ந்தோம், இப்போ வறுமையில் இருக்கிறோன்னு சொல்லி நோகலை அவங்க. அன்று வளமாக இருந்த பொழுது அடியார்களுக்கு சிறப்பாக நம்ம செய்தோமே, இப்போ செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அந்த செயலை நினைத்து தான் அம்மா வருந்துறாங்களாம். பண்டை நினைவு எண்ணி நொந்தார் பாகம் செய் மாறராம் தொண்டர் மனைவியாம் சோமேசாம் கண்டோம் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செயம் நீர செய்யாது அமைகளாவாறு. பண்டை நினைவெண்ணி நொந்தார் பாகம் செய் மாறராம் தொண்டர் மனைவியாம் சோமேசா அப்படின்னா பண்டை நினைவு, வளமாக இருந்த நிலையை நினைந்து அம்மா வருத்தப்பட்டாங்க. யாரு? மாரநாயனாருடைய, இளையான்குடி மாரநாயனாருடைய மனைவியார் சோமேசா. கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வள்ளுவ பெருமான் சொல்றார், நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. இதுக்கு பேரு ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்லி பேருங்க. அந்த ஒப்புரவு செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதிர்பாராது பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்.
அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவருக்கு நம்ம அன்னம்பாளிப்பு செஞ்சால் நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் எதிர்பாராது செய்யக்கூடிய உதவி, அதுக்கு தான் ஒப்புரவுன்னு பேருங்க. அப்படி ஒப்புரவு செய்யக்கூடியவர்கள், எதிர்பாராத பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய இந்த நிலையை நினைந்து வறுமை வந்தது என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்களாம். அவர்கள் இப்போ அப்போ இருந்து செய்தது போல இப்போ நம்மால் அந்த செயலை செய்ய முடியவில்லையே, இப்போ அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்ய முடியவில்லையே, அந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை என்று சொல்லி அம்மா வருந்துறாங்களாம். அதுதான் சொல்றார், பண்டை நினைவெண்ணி நொந்தார் அப்படின்னு சொல்றார். அதான் இந்த பாட்டில் நமக்கு பெரிய புராண பாட்டில் என்ன சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான், மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கள் ஏதிலாருமினி தருவார் இல்லை, போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வினருக்கு வினையருக்கு என் செயல் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அம்மாவே சொல்றாங்க, என்று செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மள்ளல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்களும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர் உற. அம்மாவுக்கு ரொம்ப அயற்சி ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நீங்க வயல்ல போய் அடுத்த போகத்துக்கு நமக்கு உணவுக்கு வேணும்னு சொல்லி நெல் விதைச்சிருக்கிறீங்க. இப்போ மழை பெய்ததுனால அந்த நெல்லெல்லாம் மேலே வந்திருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்தால் அதையெல்லாம் வாரி கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்வோம்னா வல்லவாறு அமுதாக்கலாகும், எப்படியாவது அதை அமுது ஆக்கிடலாம், அதை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நாயனார் பெற்ற ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, ஒரு வழியும் தெரியாத இருந்தவருக்கு இப்போ ஒரு வழி அம்மா சொல்லிட்டாங்களாம். அதனால எப்போவோ தேடி வச்ச ஒரு பெரும் செல்வம் தன்னுடைய கையில் கிடைச்சா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒரு பட்டணர் சுற்று நீர் வயல் செல்லத் தொடங்குவார். அதாவதுங்க, மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து, என்னமோ நிறைய முதல்ல தேடி வச்ச செல்வம் அவர் கைக்கு கிடைச்ச மாதிரி இப்போ மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி மகிழ்ந்து கூடைய தலைமையில தூக்கி வச்சுட்டு அந்த வயலுக்குள்ளே போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சரியான ஒரு மலை, அப்படியே மைக்குழம்பு போன்ற இரவு அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். பெருகுவானம் பிறங்க மலை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குள்தான் கருகுமை இருளின் கணம் கட்டுவிட்டு, அப்படியே இருள் போன்ற ஒரு மைக்குழம்பு போன்ற இரவு அப்படியே கட்டு விட்டு வருகின்றது போன்றது உலகலாம். இந்த இடத்துல ஒரு உலகலாம் 15 இடங்கள்ல சொல்லக்கூடியதுல இந்த இடம் ஒண்ணுங்க, உலகலாம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இங்க சொல்றாருங்க. அப்படியே வழியெல்லாம் தெரியல, ரொம்ப கருகுமுன்னு இருக்குதுங்க. காலினால் தடவி சென்று அப்புறம் சாலி வெண்முளைவாரி அப்படியே காலில் நடந்து நடந்து பழக்கமாக இருந்ததுனால அப்படியே போய் அதையெல்லாம் வாரி கொண்டு வந்து இப்போ வீட்டுக்கு வரார். இவர் வருகின்ற வரைக்கும் அம்மா வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தாங்களாம். சீக்கிரமாக வாங்கி வந்த அடியவருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வந்த விண்மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பியூற்றி வெந்தலல் அடுப்பில் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். பாருங்க, இப்போ அரிசிக்கு நெல் வந்துருச்சு, அதெல்லாம் சேராக இருக்குதுங்க. அந்த சேரையெல்லாம் அலம்பி ஊற்றி ஒரு வாரம் அந்த நெல் இருக்கு. அந்த நெல்லை வறுக்கிறதுக்கு தீ மூட்டுறதுக்கு விறகு இல்லை. அதான் அம்மையார் கேட்குறாங்க நாயனார்கிட்ட, வெந்தலல் அடுப்பில் மூட்ட விறகில்லை என்ன, விறகு இல்லைங்களே சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை இப்போ வீடு அப்படின்னா தாழ்வாரம்னு ஒன்று இருக்குங்க, பல தாருசு, அதனால் அது தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் வீடு என்று சொன்னால் தாழ்வாரம் இருக்கும். அந்த தாழ்வாரம் இல்லைன்னா வீடு விழுந்துரும். ஆனால் அதெல்லாம் அவர் நாளைக்கு நம்மளுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கல. இப்போதைக்கு வந்த அடியாருக்கு அமுது படைக்கணும்னு தான் நினைச்சார். அதனால் அந்த தாழ்வாரத்தை அறுத்தார். அலக்கிணை அறுத்து வீழ்த்து அப்படின்னு சொல்றார். அப்படியே அந்தமில் மனையில் நீடும் அலக்கிணை அறுத்து வீழ்த்து அப்படிங்கிறார். அந்தமில் மனைனா அந்த மனைக்கு ஈடா இன்னொரு மனையை சொல்லவே முடியாது. ஏன்னா நாயனாருக்கு அமுது படைக்கிறதுல அந்த வீடும் ஒரு காரணமாக இருந்ததுனால அந்த மில்மனையில் நீடும் அப்படின்னு சொல்றார். இப்படி அதை அறுத்து கொடுத்தார். இப்போ சமைச்சாச்சு, கறி அதையெல்லாம்
அந்த நெல்லை எல்லாம் வறுத்து உமியை போக்கி அரிசி ஆக்கியாச்சு, அரிசியை சோறாக்கியாச்சு. அடுத்தது காய்கறிகள் வேணும், குழம்பு வேணும், அடியார அமுது படைக்கிறதுக்கு. அதான் சொல்லார், மேம்படு கற்பின்மிக்கார் கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. சாமி, காய்கறி எதுவுமே இல்லையே சாமி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க அம்மா. மேம்படு கற்பின்மிக்கார் கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவன். எப்படி கேட்குறாங்க பாருங்க. இறைஞ்சுதல் அப்படின்னா ரொம்ப, அதாவது பணிவோட தாழ்மையோட கேட்குறதுங்க. அப்படி கேட்குறாங்க அம்மா. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நாயனார் வந்தவர் ரொம்ப பசியோடு இருப்பாருன்னு சொல்லி வேகமாக வீட்டினுடைய கொள்ளைப்புறத்துக்கு போகிறாரு. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அன்பினில் பொழிந்து சென்றுங்கிறார் சேக்கிழார் பெருமான். வழி வரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்று. நீண்ட நேரமாக பசியோடு இருக்கிறார் வந்தவர். அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதனால் வேகமாக போகிறாரு. அன்பினில் பொழிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. அப்படியே இளங்கீரை அப்படி வேரோடு பிடுங்குகிறார். அது பிடுங்கிறது எப்படி இருந்ததுன்னா, பாசப்பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கங்கிறார். பாசப்பழிமுதல்னா அப்படியே ஆணவமலம். இந்த ஆணவமலத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த மூலமலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலமலத்தையே வேரோடு பிடுங்கியது போல் இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. பாசப்பழிமுதல் பறிப்பார் போல, பாசப்பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. இப்போ பறித்து கொடுத்துட்டாரு. அந்த கீரை வகையிலேயே தண்டுகள் தனியாக, கீரை தனியாக, குழம்பு தனியாக, இப்படி 4 வகையான உணவுகள் அதுலேயே அம்மா படைச்சிட்றாங்க. படைச்சதெல்லாம் படைச்சிட்டு இப்போ அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கு முன்பாக கணவனார்கிட்ட காட்டணுங்க. இப்போ அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, கணவரை அழைத்து அந்த கரியமுதானதையெல்லாம் காட்டுறாங்க. அதை கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆனகாட்டி இணையிலாதவரை ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்றங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். இப்போ படுத்திருக்கிறவர் வந்தவர் எப்படின்னா, பெருமான் தானே வந்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லார், இணையிலாதவரை அப்படிங்கிறார். அப்படின்னா பெருமான் தமக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. வள்ளுவ பெருந்தை சொல்லார். பெருமான் எப்படிப்பட்டவன்? தனக்கு ஓமை இல்லாதவன் பெருமான். அதான் இணை இல்லாதவரை ஈண்ட அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி. உணர்வினால் உணர உண்ணா ஒருவர் அப்படின்னா பெருமான் எப்படிப்பட்டவன்? அதாவது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உணர முடியாதவன், ஓத முடியாதவன், பசு பாச ஞானங்களினால் அறிய முடியாதவன் பெருமான். அப்போ எப்படி அறிய முடியும்? பதிஞானத்தின் மூலமாகவே அவன் அருள் கொண்டே அவனை அறிய முடியும். அதான் சொல்லார், உணர்வினால் உணர உண்ணா. இப்போ பசுஞான பாச ஞானங்களினால் உணர முடியாத பெருமான் ஒருவரை உணர்த்த வேண்டி, அப்படிப்பட்ட ஒருவரை உணர்த்த வேண்டி அவருக்கு அமுது படைக்கணும். அதனால் அவரிடத்திலே சென்று அணைய முன் சென்று அங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். அவர் தூங்கிறது போல அப்படி படுத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவும் நாயனாரும் நாங்கள் ரொம்ப துன்பத்தில் அழுந்தி இருக்கிறோம் பெருமானே, நீங்கள் அமுது செய்து எங்களுடைய துன்பத்தை நீங்கள் நீக்க வேணும் பெருமானே. எப்படி அடியார்கிட்ட அமுது செய்ய சொல்லணும்னு சொல்கிறார் பாருங்க. வந்த அடியாரை நம்ம எப்படி வரவேற்கணும், அமுது செய்கின்ற பொழுது எப்படி அவர்களிடத்திலே நாம் கூற வேண்டும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். அழுந்துய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருள் என்று தொலும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அருமையான இடம். அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்க என்று தொலும்பனார் உரைத்த போதில் அப்படிங்கிறார். தொலும்பனார்னா அடிமைங்க. தொண்டருக்கு தொலும்பாய் திரிவனே பட்டினத்தடிகள் சொல்றார். தொண்டருக்கு அடியார்கள், அவர்களுடைய அடியார்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி பட்டினத்தடிகள் சொல்றார். அதான் தொலும்பனார் உரைத்த போதில் இப்படி அடிமையாக இருக்கிறான் நாயனார். அடிமையாக இருந்து போய் சொல்லார், சாமி நீங்கள் எழுந்தருள் செய்து இங்கு அமுது செய்து எங்களுடைய துன்பத்தை நீக்கி நீங்கள் அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று சொல்லி நாயனார் போய் அப்படியே மன்றாடி நிற்கிறார். அங்கு பணிவோடு நிற்கிறார். அப்படி தொலும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற,
அப்படியே பெருமான் சோதி பிளம்பா அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்புறம் செலுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். என்னடா வந்த அடியார அமுது செய்ய அழைச்சா ஒரு பெரிய சோதி தெரிகிறதே என்று சொல்லி அந்த இடத்துல பெருமான் 3 திருமேனிகளை காட்டி அருள் செய்து இந்த நாயனாருக்கு தானுங்க. அதாவது முதல்ல அடியார் கோலத்தில் வந்தார். அப்புறம் அது மாகேஸ்வர திருமேனி. அப்புறம் இப்போ சோதியாக நிற்கிறார், அது அருவுருவத் திருமேனி. அதற்கடுத்தது உன்னி இறைவன் தன்னுடைய உமையம்மையோடு காட்சி கொடுப்பார், உருவத் திருமேனி. அதாவது 3 திருமேனிகளும் முதல் அடியாராக வந்தார், அப்புறம் சோதி பிளம்பாக காட்சி கொடுக்கிறார், அடுத்து விடை காட்சி கொடுப்பார். 3 திருமேனிகளும் காட்டி அருள் செய்தது இந்த நாயனாருக்கு ஒருத்தருக்கு தானுங்க. ஏன்னா வறுமை நிலையிலும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ததுனால பெருமான் செய்கிறார். இப்போ சாமி சொல்கிறாருங்க, மாலையற்கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து. இப்போ அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கு என்னென்ன ஒன்றும் புரியல. ஏன்னா வந்த அடியார் அமுது செய்விக்கணும்னு தான் அவங்க நோக்கமே வழிய பெருமானை சோதி பிளம்பா பார்க்கணுங்கிறதெல்லாம் அவங்க நோக்கம் கிடையாது. வந்த அடியாருக்கு அமுது செய்ய முடியலையே, அவர் சோதி பிளம்பா தோற்றம் தெரியுது அப்படின்னு 2 பேர் அப்படி திகச்சு நிற்கிறாங்க. மாலையற்கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் என்ன சொல்றார் பாருங்க, சங்கரன் தான் மகிழ்ந்தே. பெருமானுக்கு ஒரே மகிழ்ச்சி. இப்படி கூட அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய பெரியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்களா என்று சொல்லி சாலவே சங்கரன் தான் மகிழ்ந்து ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை திருத்தொண்டர் தம்மை நோக்கி என்ன சொல்றாருங்க, அப்படியே ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றி விடையின் மீது உமையம்மையோடு காட்சி கொடுத்து அப்புறம் என்ன சொல்றாரு, சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர். சீலமார் பூசைனா ஒடுக்கமான பூசை, அப்படின்னா மிகச்சிறந்த பூசை. இந்த பூசைக்கு மேலே இன்னொரு பூசை சொல்லவே முடியாதுங்க. அதாவது மற்ற பூசைகளெல்லாம் சாதாரண பூசை, இந்த அடியார் பூசை என்று சொல்லுவது தான் சீலமார் பூசை, மாகேஸ்வர பூஜை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பெருமையுடையது இந்த அடியார் பூஜை. அதான் சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி. இப்போ அடியாரை பார்த்து நாயன்மாரை பார்த்து சொல்கிறாருங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அன்பனே அப்படிங்கிறார். அன்பனேன்னா என்னிடத்திலும் அன்பு கொண்டவனே, என்னுடைய அடியார்களிடத்திலும் அன்பு கொண்டவனே அப்படின்னு சொல்றார். அன்பனே அடியார் பூஜை செஞ்சதுனால அவருக்கு என்ன பதவி பாருங்க. வறுமை நிலையிலும் அடியார் பூஜை செய்ததுனால இளையான்குடி மாறநாயனாருக்கு அழகாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த குபேரன் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று குபேரனுக்கு ஏவல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை, குபேரன் இவருக்கு கைகட்டி நின்று குபேரன் இவருக்கு ஏவல் செய்யணும், அவர் அவரை அதிகாரம் செய்யணும், யாரு, நாயனார். அப்படி அந்த நிலையை இங்க கொடுக்கிறாருங்க. அன்பனேன்னா அடியார்களிடத்திலும் அன்புடையவன், பெருமானிடத்திலும் அன்புடையவன். இது இன்னொரு இடத்துல எங்க வருதுன்னா, இயல்பகை நாயனார் பணத்தில் அவர் மனைவியை கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு திரும்பி பார்க்காது வருகின்ற பொழுது பெருமான் ஓலமிடுவார். அப்போ சொல்றார், இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம் அயல்பில் ஆதானை ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்க அன்பனே ஓலம் ஓலம்னு அந்த ஒரு இடத்துல மட்டும் 2 ஓலம் சொல்லுவார், மற்ற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ஓலம் சொல்லுவார். ஏன் அன்பனேங்கிற இடத்துல 2 ஓலம் சொன்னார்னா, அவர் நாயனார் இறைவனிடத்திலும் அன்புடையவர், அடியார்களிடத்திலும் அன்புடையவர். அதனால அன்பனே அப்படிங்கிறது உயர்ந்த சொல். என்னுடைய அடியார்களிடத்திலே அன்புடையவனே அப்படின்னு பொருளுங்க. அதான் அன்பனே அன்பர் பூசை அழைத்த நீ அப்படின்னா அடியார்களுக்கு நீ பூசை செய்து அவர்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்ததனாலே என் பெருமுலகம் எய்தி சிவலோகத்தில் அங்கே இருக்கக்கூடிய என் பெருமுலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே. இருநிதி கிழவன்னா குபேரனுங்க. இருநிதி கிழவன்தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி, அவனுடைய செல்வத்தை எல்லாம் உனக்கு முன்னாடி ஏந்தி கொண்டு மொழி ஏவல் கேட்ப, நீ ஆர்டர் பண்ணணும், அவன் உனக்கு ஏவல் செய்யணும். இப்போ ஆணையிடுவது நாயனார், ஏவல் செய்வது குபேரன். அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்கிறாருங்க. முன் பெரும் நிதியம் ஏந்தி மொழி ஏவல் கேட்ப இன்பமான் திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான்
இன்பமாந்திருக்க என்றே அருள் செய். எப்பொழுதும் அந்த மாறாத இன்பத்திலே எப்பொழுதும் நீ அங்கு நிலைத்து நின்று அங்கிருந்தபடியே நீ எல்லோருக்கும் அந்த குபேரனிடத்தில் நீ ஏவல் செய்து அவன் உன்னிடத்தில் ஏவல் கேட்டு மொழி ஏவல் கேட்ப நீ அங்கு அதிகாரியாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாயனாருக்கு நம்முடைய பெருமானே அந்த அருளை வழங்குகின்றார் இந்த இடத்திலே. அதாவது அவர் இதெல்லாம் நடந்து முடிந்தது பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரம் ஆயிருக்கும் இல்லைங்களா. நள்ளிரவு நேரத்தில் அடியார்களுக்கு அன்னம்பாளைப்பு செய்ததனால இளையான்குடி மாறநாயனார் குபேரனுக்கு மேலான ஒரு பதவியை பெற முடிந்தது. அப்படி அந்த பதவியை பெறுவதற்கு என்ன காரணம்? அடியார்களுக்கு அவர் செய்த மாகேஸ்வர பூசை, சீலமார் திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சீலமார் பூசைதான் அவரை அந்த நிலைக்கு உயர்த்தியது. வறுமை வந்த நிலையிலும் அவர் அந்த பூசனை மாறாது செய்ததுதான் நாயனார் செய்த ஒரு மிக பெரும் தொண்டு என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்முடைய நாயனார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பெருமான் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்திலே அந்த அலகாபுரி என்று சொல்லக்கூடிய குபேரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குபேரனுக்கே அவர் ஏவல் செய்யக்கூடிய ஒரு நிலையை பெருமான் வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த நல்ல நாளிலே நாயனாருடைய திருவருள் எல்லோருக்கும் அடியார் பெருமக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, நமக்கு அடியார்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம இளையான்குடி மாறநாயனருடைய திருவடியை பற்றி நின்றாவே போதும். நமக்கு என்ன வேணுமோ அதை சாமி நம்முடைய தகுதியறிந்து நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.